மும்தாஜ் யாசின். பாவம் இந்த பிள்ளைகள். இது என்ன நடை, வேகம்? எந்த கப்பலை நகர்த்தப் போகிறார்கள்? அல்லது எந்த கோட்டையை கைப்பற்ற இத்தனை அவசரம்? ரயிலை விட்டு இறங்கியதும் சுற்றி சுற்றி பார்த்தார் தில்லைநாயகம். பவுடர் பூசிய பெண்களும் கிராப் தலை விடலைகளும் தன்னை போன்ற கிழடுகளும் விடுவிடு என்று பஸ்ஸுக்காக ஓடுவதும் விருற்றென்று ஏறுவதும் குதித்து இறங்குவதும் இறங்கிய வேகத்தில் மறைவதும் ஆச்சரியமாக இருந்தது. அட, ஆண் பெண் வித்தியாசம் கூடவா தெரியாது? ஒருவரை இடித்து தள்ளி ஒதுக்கி விற்று விற்று என்று வில்லில் விலகும் அம்புகளாய் என்னையா ஊறியது? அவர் பட்டினம் போவதை கேள்விப்பட்டதும் நாட்டாண்மை மகன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ச, அது என்ன ஊரையா, பெருசு பெருசா கட்டடங்களையும் காரு பஸ்ஸு ட்ரௌசர் போட்ட பொம்நாட்டிகளையும் வேணா பார்க்கலாம், நம்மளை ஒரு மனுஷன்னு மதிக்க ஆளு கிடையாது. அட, வழி கேட்டா நின்று சொல்ல கூட நாதி இல்லை, பார்த்து போயிட்டு வா. ராசாவாட்டம் என் புள்ள இருக்கப்ப நான் ஏன் அடுத்தவங்கிட்ட விசாரிக்க போறேன் என்று அப்போது பதில் சொன்னார். நேரில் பார்த்த பிறகுதானே தெரியுது அவன் சொன்னதுல ஒன்றும் பெசக்க இல்லை என்று. விசாலத்தையும் அழைச்சி வந்திருக்கலாம் என்று தோன்றியது. அவராவது 4 ஊரையும் ஜனங்களையும் பார்த்தவர். பிறந்தது முதல் பட்டிக்காட்டையே கட்டியழும் ஜென்மம் அவள். இதே இடத்தில் நிறுத்தி இந்த அவசர மனிதர்களையும் இத்தனை வாகனங்களையும் காட்டினால் என்ன பண்ணுவாள்? மிரண்டு போயிடுவா பாவம். கற்பனை சுவாரஸ்யமாக இருக்க உள்ளுக்குள் சிரிப்பு அரும்பியது. இந்நேரம் தன்னை பற்றி தான் பேசிக்கொண்டிருப்பாள் என்று நினைத்தார். அவங்க பட்டணம் போயிருக்காக, பெரியவன் வீட்டுக்கு. ஏன் விசாலம், நீ போகலையா? நடவு காலம், மாடு கண்ணை விட்டுட்டு 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு கிளம்ப முடியுமா? அதான் நான் பிறகு போகலான்னு. நியாயமா அவள் வரவேண்டிய காரியம்தான் இது. மருமகள் உண்டாகி இருப்பதை மாமனாரோரா வந்து விசாரிப்பது. நடராஜன் விஷயத்தில் எல்லாமே தலைகீழாதான் நடக்கிறது. படித்து 4-5 வருஷம் வேலையில்லாமல் சுற்றியதும், வேலை கிடைத்த பிறகு நிரந்தரமா பட்டினத்திலேயே தங்கிவிட்டதும், சொந்த பந்தத்தில் அவர் பெண் தேடிக்கொண்டிருக்க தன்னுடன் வேலை பார்க்கிறவளை தான் பிடிக்கிறது என்று ஒற்றை காலில் நின்றதும், கௌரவத்தை விட்டு அவரே கல்யாண ஏற்பாடுகளை செய்ததும், இவ்வளவிற்கும் பிறகும் கூட இத்தனை செய்தானே பாவி அப்பன் என்று நினைக்கிறவனாக இல்லையே என்கிற வருத்தமும் தான் அவருக்கு. முன்பெல்லாம் கோயில் திருவிழா பண்டிகைக்கு தலையை காட்டுகிறவன் இப்போது அவற்றிற்கும் கூட வருவதில்லை. 2 வரி கடுதாசி கூட அதிகம் கிடையாது. 4 தடவை எழுதி போட்டா ஒன்றிற்கு பதில் வரும். அட, ஊருக்கு ஒரு நடை வந்துட்டு வாப்பா, நேரமில்லை, லீவு இல்லை, புலம்பல். பைய இனி இந்த தினசு தான் இனி என வெறுத்து போனாலும் என்ன பண்றானோ ஏது பண்றானோ என்று உள்ளுக்குள் ஒரு உதைப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது. இந்த நிலையில் போன மாசம் நாட்டாண்மை சம்சாரம் தனது பங்காளி மகன் கல்யாணத்துக்கு வந்தவ பார்த்துவிட்டு வந்து சொன்னாள். அதென்னடி, உன் மருமக மென்னு மிழுங்குறவ உடம்பு மினுமினுப்பா தெரியுதேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. இதெல்லாமா மறைப்பாளுவ? 4 பெத்தவளுக்கு தெரியாதாங்கிற, நீ போய் கேளு. விசாலம் சொன்னபோது சிலீரென்று இருந்தது. மனசுக்குள் பொங்கி பொங்கி வழிந்தது. நிறை மகசூலில் நெல் மூட்டைகளை அட்டாளி போட்டு அடக்கிவிட்டு 4 அடி தள்ளி நின்று பார்க்கிற போது தோன்றுமே ஒருவித பூரிப்பு சந்தோஷமும் அப்படி இருந்தது. மகன் மீதிருந்த கோபம் போன இடம் தெரியவில்லை. ஏன் விசாலம், நீ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரியா? தனியா எப்படி போவேனா? வேணா, நீங்க போய் 2 பேரையும் கையோட கூட்டிகிட்டு வந்துடுங்க. தில்லைநாயகம் ரயிலில் ஏறும்படி ஆயிற்று. போகலாம்ப்பா. நடராஜன் அவரிடமிருந்து கைப்பையை வாங்கி கொண்டான். விடுவிடு என்று நடக்க ஆரம்பித்தான். வேக நடை. வாய்க்கால் வரப்புகளில் நடந்து பழகிய அவரால் கூட தொடர முடியாத அத்தனை வேகம். ஊரை கேலி பண்றது கிடக்கட்டும், இந்த பயலெல்லாம் இப்படி நடந்து பழகியிருக்கான். தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டார். ஊருக்கு போனதும் விசாலத்திடம் சொல்லி சிரிக்க இன்னொரு சங்கதி கிட்டியதை போலிருந்தது. நடராஜன் ஆட்டோவை கைத்தட்டி கூப்பிட்டான். வந்ததும் பையை உள்ளே வைத்துவிட்டு, ஏறுங்கப்பா,
வழியில் எல்லோரையும் எல்லாவற்றையும் விசாரித்தான். கேட்பதுதான் முக்கியம் என்பதைப் போல ஒன்றிற்கு பதில் சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த கேள்வி. எதையும் விஸ்தாரமான அடித்தளம் அமைத்துக்கொண்டு பீடிகை போட்டு பேசி பழகிய அவருக்கு திக்குமுக்காடியது. ஆட்டோ மெயின் ரோட்டை விலகி விலகி ஏதேதோ சந்து பொந்தெல்லாம் தாண்டி போயிற்று. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்! அவன் கத்தவும் குலுங்கி நின்றது. இறங்கலாம்பா! நடுத்தெருவில் இறங்கி 4 அடி அகலம் இருந்த சந்திற்குள் நுழைந்தான். 10 அடிக்கு ஒரு வாசல் வந்து கொண்டிருந்தது. முதுகு காட்டி தண்ணீர் பம்ப் அடித்து கொண்டிருந்த மாலதி அவர்களது நடை சத்தம் கேட்டு திரும்பி, வாங்க மாமா என்றாள். முந்தானியை இழுத்து விட்டு கொண்டாள். வீட்டு கதவை திறந்ததும் வெக்கையடித்தது. தீப்பெட்டி அளவில் 2 அறைகள், நடக்க மட்டும் இடம் விட்டு நிறைந்திருந்த ஜாமான்கள், கட்டில், பீரோ, டிவி, வாஷிங் மிஷின், டேபிளில் டிஃபன் தயாராக இருந்தது. மாலதியுடன் அவர் பேசிக்கொண்டிருக்க நடராஜன் பம்படிக்க போய்விட்டான். மாலதி அடிக்கடி கடிகாரத்தையே பார்த்து கொண்டாள். மாமா, குளிக்கிறீங்களா? அவருக்கு சித்த நாழி சாய்ந்து எழ வேண்டும் போலிருந்தது. குளிச்சிருங்க மாமா, அப்புறம் தண்ணி நின்னுரும் என்றாள் மாலதி. பாத்ரூம் தரை வழுக்கியது. கையை தூக்கினால் கூரை இடிக்கும் போலிருந்தது. பக்க சுவர்களின் நெருக்கமும் திப்பி திப்பியாய் சோப்பு கரைகளும். ஆனாலும் என்ன, தண்ணீர் சுகமாக இருந்தது. தூக்கம் கெட்டதில் கதகதத்த உடம்பு நீர்ப்பட்டதும் சிலிரிட்டது. அவர் உள்ளே வந்தபோது இருவரும் உடுப்பு மாற்றி நின்றிருந்தார்கள். என்னையா, வேலைக்கா? ஆமாப்பா, முக்கியமான வேலை. ஆடிட் நடக்குது. மாலதியுமா? மாமா, டிஃபன் இந்த தட்டில் இருக்கு. ஹாட் பேக்கில் லெமன் ரைஸ் வச்சிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் சீக்கிரம் வரும். மாலதி மலமளவென்று ஒப்புவித்தாள். அவர் இது என்னடா அக்கிரமோ என்று யோசிப்பதற்குள், வரேன்பா, வரேன் மாமா. போய்விட்டார்கள். வாசலில் ஸ்கூட்டர் உருமிய சப்தம். அவருக்கு சப் என்று இருந்தது. தழும்பிக் கொண்டிருந்த ஆசை புஷ் என்று வடிந்துவிட்ட வெறுமை. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். தகப்பன ஏதோ வெற்று சோற்று ஆள் போல தனியே விட்டுட்டு கிளம்பிய இருவர் மீதும் ஆத்திரமாக வந்தது. இவ்வளவுதானா இவர்கள்? இதைவிடவும் அவமதிப்பு வேறு உண்டா? மூடி வைத்த டிஃபன் தட்டையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் தில்லைநாயகம். படுத்தாலும் தூக்கம் வரவில்லை. உலகம் ரொம்பவும் தான் மாறிவிட்டதை போலிருந்தது. பக்கத்து வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தா கூட வழியே சென்று பேசுகிறவர் அவர். நம்ம ஊர் பக்கம் மழையெல்லாம் எப்படிங்க என ஆரம்பிக்கிற பேச்சு எங்கெங்கேயோ போய் அந்யோனத்தை வளர்க்கும், உறவை உண்டாக்கும் கருவியாகவே பேச்சு அப்பொழுது விளங்கும். வந்ததிலிருந்து அவரும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். உள்ளே புழுக்கம் தாழாமல் துண்டை தோளில் போட்டபடி அத்தனை நீள வாசலில் அவர் உலாவிய போதும் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. பேச்சுதான் வேண்டாம், ஒரு புன்னகை கூடவா முடியாது? எதிர்வீட்டு திண்ணையில் நிழலாக இருக்க போய் உட்கார்ந்தார். எதற்கோ கதவை திறந்த வீட்டுக்காரி யாரு என கேட்டாள். முகத்தில் சந்தேக குறி. நான் நடராஜன் அப்பா, ஊர்ல இருந்து வந்திருக்கேன் என்றார். எந்த நடராஜு? என் மகன், இதா இந்த வீடு. அவர் பேரு நடராஜா? உள்ளே போய்விட்டாள். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிஜமாகவே நடராஜை தெரியாதா இவளுக்கு? பொய்யா? அநேக வீடுகள் பூட்டியிருந்தன. பவுடர் பூசி கிளம்புவதை பார்த்தால் பெண்களும் வேலைக்கு போவார்கள் போல. குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போக தெரு நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. உள்ளே வந்து நானும் கதவை சாத்தி கொண்டேன். 8 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. மாலதியும் நடராஜனும் வீடு திரும்ப, என்னப்பா ரெஸ்ட் எடுத்தீங்களா? அதுக்கு என்னப்பா என்றார் அவர். மாலதி உடுப்பு மாற்றிக்கொள்ள உள்ளே போனாள். நடராஜன் முகம் அலம்பிக்கொண்டு டேபிள் எதிரில் உட்கார்ந்தான். மாலு, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கணும். டிஃபன் ரெடி பண்ணிரு. தலையை குனிந்து கொண்டு ஏதோ கணக்கு போட ஆரம்பித்தான். அருகே அமர்ந்திருந்து பேச ஏதுமற்றதை போலிருந்தது. பிள்ளைகளுக்கு தாயை விட தகப்பன் தூரந்தான் போலும். உள்ளே இன்னும் புழுக்கம் தணியவில்லை. ஏயா, கொஞ்சம் காத்தோட்டம் உள்ள வீடா பார்க்க கூடாதா என கேட்டார் தில்லைநாயகம். எல்லாம் இப்படிதான்ப்பா, இதுக்கே 1500 வாடகை. அவர் பக்கம் திரும்பாமலே பதில் சொன்னான் நடராஜன். அவருக்கு எதிர் வீட்டு பெண் ஞாபகம் வந்தது. ஏன்யா, அக்கம் பக்கத்துல பழகிறது இல்லையா? உன்னை யாருன்னு கேட்கறா எதிர் வீட்டுக்காரி. இந்த வாசல்ல 10 குடிதனம் இருக்கு. மாசம் ஒருத்தன் காலி பண்றான், புதுசா ஒருத்தன் குடி வர்றான். யாரும் யாரையே தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை, நேரமும் இல்லை. நடராஜன் வேலையில் மூழ்கினான். இடையே ஞாபகம் வந்தவன் போல உள்ளே போனான். டிஃபன் ரெடியா என்று கேட்டது.
தலை வலிக்குது, டயர்டாக இருக்கு, பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம் என்றாள் மாலதி. ரொட்டி வாங்கி வந்தான். ஜாடியிலிருந்து எதையோ தடவி மாலதி தட்டில் வைத்தாள். சாப்பிடுங்க மாமா. அவர் அறிந்து ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் தின்னுகிற வஸ்து அது. பாதியை ஒதுக்கிவிட்டு போதுமா, எனக்கு பசிக்கல என எழுந்தார். நடராஜனும் மாலதியும் சங்கடப்பட்ட மாதிரி பார்த்தார்கள். அப்பா, நான் வேணா ஹோட்டலில் போய். எனக்காக ஏன்பா சிரமம்? மேல் துண்டால ஈரக்கையை துடைத்து கொண்டு வெளியே வந்தார். அலாரம் வையுங்க, சீக்கிரமாக எழுந்து மாவு ஆட்டி வச்சுட்டு போகிறேன். அவளது பேச்சும் அவனது பெருமூச்சும் கேட்டது. இத்தனை வருடம் கழித்து வரும் தகப்பனுக்கு காய்ந்த ரொட்டி போடும் மகனை மறக்க முடியாது போலிருந்தது. மனது வலிக்க ஆரம்பித்தது. அடுத்த 2 தினங்களில் பெரிதாக ஒன்றும் மாறுதலில்லை. நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணையின்படி இயங்குகிறவர்கள் போலவே இருந்தார்கள். அலாரம் வைத்து எழுவதும், அவள் சமையல் கட்டிற்கு அவன் தண்ணீர் பம்பிற்கும் ஓடுவதுமாய், டாய்லெட் பாத்ரூமிற்கு காத்திருந்து இடம் பிடிப்பதும், வயிற்றுக்குள் எதையோ கொட்டிக்கொண்டு அவருக்கும் அதையே போட்டு, சாயங்காலம் இதைவிட மோசம், வெந்து தணிந்தவர்கள் போல வீடு திரும்பினார்கள். டிவி பார்த்தார்கள். அவசியம் கருதி வெளிப்படும் 2 வார்த்தைகள் தூக்கம். தன் இருப்பு அவர்களை எந்த விதத்திலும் பாதித்த மாதிரி தெரியவில்லை. அவர்கள் உபயோகிக்கும் பொருள்களைப் போல தானும் ஒரு வஸ்துவா? அதனால் திடீரென்று ஊருக்கு போக வேண்டும் என்று தோன்றிவிட்டது. நடராஜன் குழப்பத்துடன் அவரை பார்த்தான். என்னப்பா அவசரம் என்று கேட்டான். என்னவென்று சொல்வது? போகணும்ப்பா, விற்று. அப்பா இப்படிதான் சொன்னபடி. மாலதி ஒன்றும் தெரியாதவை போல ஆச்சரிய பார்வை பார்த்தாள். ஒப்பனை இல்லாத ஆணோ பெண்ணோ கிடையாது போலும். ராத்திரி வண்டிக்கு போறேன். அதுக்கு முந்தி சாமி அப்பனை பார்த்துட்டு போறேன். விலாசம் கொடு. தனியாவா? 2 நாள் பொறுங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேன். வாயில இருக்கு வழி, நீ விலாசத்தை கொடு போதும். சாமி அப்பன் அவருடைய ஊர்க்காரர், சொந்தமும் கூட. மனைவி போனதும் மகனோடு வந்து தங்கிவிட்டார். தோப்பு குத்திகை பணத்திற்கு ஊர் வரும்போது அவரை பார்க்காமல் போக மாட்டார். என்னதான் விலாசம் இருந்தாலும் வீட்டை கண்டுபிடிப்பதற்குள் கொஞ்சம் அலையும்படியாதான் ஆயிற்று. தூரத்திலே அவரை கண்டுவிட்டு சாமியப்பன் ஓடி வந்தார். அடடே ஐயா, வாயா. துவைத்து கொண்டிருப்பார் போல. கையில் சோப்பு நுரை கழுவி கொண்டு வந்தார். உள்ளே கூட்டி போனார். சோபாவில் உட்கார செய்து ஃபேன் போட்டார். நடராஜனின் வீட்டை அளவெடுத்து கட்டியது மாதிரி இருந்தது இதுவும். அதே இடை நெருக்கடி, புழுக்கம். ஊரில் 4 அங்கன வீட்டில் புழங்கிய மனிதர் இதில் எப்படி காலம் தள்ளுகிறார் என ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் அரவமில்லாததைக் கண்டு மருமக இல்லையா என்று கேட்டார் தில்லைநாயகம். இருக்கு, வேலைக்கு போயிருக்கு. வேலைக்கா? இங்கும் அதே கூத்துதானா? சாமியப்பன் புன்னகைத்தார். என்ன சாப்பிட்றே? காஃபியா டீயா? ஏதையா, அடுப்படி வேலை கூட தெரியுமா? கற்றுக்க வேண்டியதான். காப்பியும் மிக்சரும் வைத்தார். என்னத்துக்கு இதெல்லாம் என ஏதோ சொன்னாலும் உள்ளுர இந்த உபசரிப்பு பிடித்திருந்தது. இருவரும் நாற்காலியில் நெருக்கி போட்டு கொண்டார்கள். பேசினார்கள். ஊர் நடப்பு, வீட்டு நடப்பு, விவசாயம், புறப்பட்டது வந்தது, மனைவி, மருமகள், மகன் மீது புழுக்கம், புறப்படுகிற எண்ணம். சாமியப்பன் எல்லாவற்றையும் என்று கேட்டுக்கொண்டே வந்தார். இடையே பால்காரன் குரலுக்கு எழுந்து போனார். காய்வண்டி சப்தம் கேட்டு வெண்டைக்காய் வாங்கி வந்தார். பக்கத்து வீட்டு பெண், மாமா அவர் வந்தா சாவியை கொடுத்துருங்க. புது மனிதரை கண்டு தயங்கிய குரலில் சொல்ல வாங்கி வைத்தார். துணிகளை காய போட்டார். அப்போ புறப்படுறதுன்னு ஆயிருச்சு. நிதானமாக கேட்டார். பின்ன இவன் போடுற ரொட்டி துண்டுக்கு இருக்க முடியுமா என்றார் தில்லைநாயகம். தங்கச்சி கேட்காதா? போன காரியம் என்னாச்சு? அதுகளை ஏன் அழைச்சிட்டு வரலன்னு ஏதாச்சும் சொல்ல வேண்டியதான். நெசத்தையே சொல்லலாம். பேரப்பிள்ளைகள் யோகம் இப்போதைக்கு இல்லைன்னு. அப்படின்னா? பைத்தியக்காரா, குழந்தை வேணான்னு அவங்க முடிவு பண்ணியாச்சு. என்னை முறைக்காதே. உன் மருமக என் மருமகிட்ட சொன்னது இது. சாமி அப்பன் சிரித்தார். வேதனையை வெளிப்படுத்திய சிரிப்பு. போன மாசமே டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்தாச்சு. தில்லைநாயகம் அதிர்ந்தார். நெசந்தானா என திரும்ப திரும்ப கேட்டார். என்ன கேடு? காசு பணம் இல்லையா? அதான் சம்பாதிக்கிறாங்களே 2 பேரும். அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சம்பாதனை தான் பிரச்சனையே. பெத்த பிறகு எப்படி வளர்க்கிறது? அமைதி.
வயிற்றுல வச்சுக்கிட்டு வேலைக்கு போகணும், மேலதிகாரி கீழே அதிகாரின்னு பதில் சொல்லணும், உத்தியோகம் நிலையாகிற வரைக்கும் வழியே கிடையாது இதுக்கெல்லாம். சாமியப்பன் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டார். பாவையா இதுக, பவுடரும் மையும் பூசுறத நினைக்கிறோம், துக்கத்தை மறைக்கிற வேஷமையாது, மனசோட ஒட்டாத வாழ்க்கை, ருசி இல்லாத சாப்பாடு, வேண்டியவங்க பக்கத்துல இல்லாத வெறுமை, தாய் தகப்பன் வந்தாலும் விட்டுட்டு ஓடணும். நம்ம வாழ்வோட நினைச்சு பாரு. பாவம்ல. நிஜமாகவே வருத்தப்பட்ட அவர் பேசிய போது தில்லை நாயகத்திற்கு இதெல்லாம் புதிதாய் தெரிந்தது. அப்படியே வாழங்கணுங்கிற, பிடிக்கலன்னா விட்டுட்டு வர வேண்டியதானே? அதான் முடியாதுல்ல. படிச்சதுக்கு வேலை வேண்டியிருக்கு, வேலைன்னா இதெல்லாம் இருக்கு. சாமியப்பன் கீழே இறங்கி சப்பனமிட்டு உட்கார்ந்து கொண்டு வெண்டைக்காயை நறுக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் இங்கே வந்த பிறகுதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டம் தெரிஞ்சும் போக மனசு வரலை. முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு கூடவே இருக்கேன். அதான் பார்க்குறியே, சமையல் கூட பண்ணுறது உண்டு. எல்லாம் பிரியந்தான். இயலாமையை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு கூட ஏன்? பேச பேச அவர் முகத்தில் தோன்றும் மாறுதல்களையும் அந்தரங்கத்தில் கொந்தளிக்கும் உணர்வுகளையும் வார்த்தைகளில் அமைய முடியாமல் சிதறுவதையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார் தில்லைநாயகம்.